ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ நெத்திலி மீன் குழம்பு நம்ம செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனல்ல சைவ மீன் குழம்பு, சைவ ஈரல் கிரேவி, சைவ ஈரல் குழம்புன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. இது அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்லேயே வைக்கிறனால தான் இதுக்கு சைவ மீன் குழம்பு அப்படின்ட்டு இருக்குங்க. நிறைய பேர் ஏன் நீங்க அது வாழைப்பூ குழம்புனே சொல்லல, ஏன் மீன் குழம்புன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பார்க்கறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, மீன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். அதனாலதான் நம்ம அப்படி சொல்றோம். இந்த சைவ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சைவ மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, சின்ன வெங்காயம் 20, எலுமிச்சை அளவு புளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 15 பல், மீன் குழம்பு மசாலா 2 டேபிள் ஸ்பூன். மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தவா அடுப்புல வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வதக்கி அரைக்கணும். அதனால இந்த பெரிய வெங்காயம், அடுத்தது தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, இது 3 நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நல்லா வதக்கணுங்கிறதுல ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம வாழைப்பூவை நெத்திலி மீன் ஃப்ரை பண்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்புத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான மாவா கரைச்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி கலந்துட்டு அதில் இந்த வாழைப்பூவை டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பரா நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த வாழைப்பூவை இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேட்டால் கூட கொடுங்க. இந்த மீன் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு எல்லாமே நம்ம அந்த சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்துனா நல்லா இருக்கும். அது போல மீன் குழம்புக்கு சேர்த்துனா நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு இந்த தாளிப்பு வடகம் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிக்கணும். நம்ம இதுலேயே எல்லாமே இருக்கிறனால இந்த தாளிப்பு வடகத்தை நான் கொஞ்சம் இந்த மாதிரி தூவிக்கிறேன். இந்த தாளிப்பு வடகத்தில் கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறனால இது தாளிக்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வடகம் கருகிடக்கூடாது, லேசாக பொரிஞ்சா போதும். அது கூட பூண்டு ஒரு 10 பல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிருக்கோம், அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எலுமிச்சை மலை அளவு புளியை நம்ம கரைச்சி எடுத்து வந்திருக்கோம், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நான் ஏன்னா வாழைப்பூல நம்ம கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து தான் நம்ம பொரிச்சு எடுத்திருக்கோம். அதெல்லாம் இதுல போடும்போது கொஞ்சம் திக்காகி வரும். அதனால கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு சைவ நெத்திலி மீன் குழம்பு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். வாழைப்பூ வச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். வாழைப்பூ வந்து துவர்ப்பு சுவையுடையது, ஆனால் அதில் வந்துட்டு வடை பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சில்லி பண்ணனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட துவர்ப்பு தன்மையே தெரியாது, நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். அது போலவே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூ தொக்கு செய்யும்போது இந்த வாழைப்பூவை லேசாக எண்ணெயில் வதக்கும் பொழுது அதோட வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட புளி சேரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துவர்ப்பு சுவையுடைய வாழைப்பூவை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம சைவ நெத்திலி மீன் குழம்பு வந்து செஞ்சுருக்காங்க. இது சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 5 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், ஜவ்வரிசி 100 கிராம். நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் நம்ம வெயிட்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம். 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட்டும் போட்டு காமிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து கப்பு மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல மட்டுமே அளந்து காமிக்க போறேன். இந்த டம்ளர்ல 5 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி அரிசிங்க. இது வந்து மாவு ஜவ்வரிசி, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. மாவு ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கோம். இதுல வந்து 1/2 டம்ளர் இருக்கு. அரிசி கழுவி எடுத்தாச்சு, அடுத்து ஜவ்வரிசி கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை கழுவுனா போதும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம். அரிசி ஊற வச்சு நம்ம 1.5 மணி நேரம் கழிச்சு உளுந்து ஊற வைக்கிறோம். இந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லதாக பார்த்து வாங்கணும். நல்ல பிராண்டு அந்த மாதிரி வந்து கடையில் நல்ல மாவாகிற உளுந்தாக வாங்கினோம்னா தான் வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். உளுந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் மாவு வந்து நல்லா வந்து வராது. அதனால் நல்ல உளுந்தாக வாங்கிக்கணும். அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறி இருக்கு. நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அரிசி நல்லா ஊறி இருக்கணும். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து கிரைண்டர்ல போட்டு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தட்டு உள்ளே வைக்கணும். 7 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு.